ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து அப்பக்கோவை இலை, பார்வதி தலை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு. இது வந்து குழந்தைகளுக்கு நலக்கம் வந்துச்சுன்னா இந்த இலையை வந்து பிடிங்க அந்த சாரெலாம் உடம்புல தேய்ச்சிடுவாங்க. என்ன காரணம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த கீரையில். அதனால் இதோட சாரை வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. இந்த இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கீரையை வந்து நம்ம சமைச்சு எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதில் கால்சியம் சத்து மிகுந்து இருக்குதுங்க. இது எல்லார் வீட்லேயும் மாடி தோட்டத்தில் கார்டனில் எல்லாமே நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஆனால் இது எப்படி சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க இதை வச்சு நம்ம இப்போ ஒரு துவையல் செய்யலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இதில் நம்ம ஆயில் காஞ்சதும் நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்களும் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்திக்கிறேங்க. இதில் வந்து கீரையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்கனால நம்ம கசகசன்னு நிறைய பொருள் வந்து சேர்த்தக்கூடாதுங்க. பாருங்கள், மல்லி விதையை போட்டு நம்ம இந்த அப்பக்கோவை இலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி வதக்கலாங்க. அது தண்ணி உள்ள கீரை தாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் போட்டதே கொஞ்சமாக வத்திடுங்க நம்மளுக்கு. பாருங்கள், இது கூட நான் ஒரு 2 பூண்டு பல் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. கூட கலந்துக்கலாங்க. ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அது சூடு ஆறுனதி நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. பாருங்கள், சூடு ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. அதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தாளித்து அதில் நம்ம கொட்டிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுவையான அப்பக்கோவை இலை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி கீரைனா நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. நான் செஞ்ச மாதிரி இந்த துவையலை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.